Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து இந்த வீக் குவிஸை நீங்கள் வந்துட்டு தம்சம் பண்ண போகிறீங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன ஆனாலுமே இந்த செஷனை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண தான் போகிறோம். இந்த வீக் குவிஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் போகிறோம். பட் வீக் குவிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு உங்களுக்கு போகணும் அவட எப்படி வந்துட்டு விளையாடணும்னு தெரியலனா www.vquiz.in வந்துட்டு போங்க. ஆர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் VQuiz லிங்க். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கோடு கேட்கும் which is basically 260552. ஸோ இந்த கோட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களால் வீக் குவிஸ்க்குள்ளே வர முடியும். ஓகே, ஸோ நிரஞ்சன் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ www.vquiz.in போங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும் VQuiz லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோட் மேலே கொடுத்துருக்கு பாருங்க 260552. ஸோ இந்த கோட் என்டர் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகே, சரி இப்போ வந்துட்டு நான் போயிடுறேன் to joining screen. So I see 168 students and here 209 பேர் வந்து வாட்சிங் என்னால் பார்க்க முடியுது. ஸோ 209 பேருமே என்ன பண்ணும், உங்களோட பொண்ணான கைகளாக லைக் பட்டனை வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்க சீக்கிரமாக. ஓகே, ஸோ எஸ் மெயில் ஐடி வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ போஸ்ட் அதெல்லாம் நமக்கு செட் ஆகுறது இல்லை, சரி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ரெடியா எல்லாருக்குமே வந்துட்டு. ஸோ ஈவன் இந்த லைவ் சாட்டில் கூட வந்துட்டு நம்மளோட பின்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த குவிஸ் லிங்க் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் VQuizக்குள்ளே வந்துட்டு வந்துடலாம். பட் ஐ சி ஒன்லி 30 பேர் வந்துட்டு லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுது. ஸோ சீக்கிரமாக வந்து லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஒரு 80-100 ஆச்சு வரணும், அப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் செஷனை. டக்குன்னு வந்துட்டு பண்ணுங்க. ஓகே, ஸோ SKM இன்ஜினியர் ஸ்டார்ட்டே பண்ணல, என்ன டவுட்டுப்பா கீதா கலெக்ஷன், இதுதான் தவறான விஷயம். ஓகே, சரி ஓகே செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ரெடியா? ஸோ கோட் கேட்குறாங்க. கோடு வந்துட்டு 260552 அதுதான் வந்துட்டு கோடு. ஓகே, ஸோ ஹாய் கீதா அவர்களே வணக்கம், சஞ்சய் அவர்களே வணக்கம், ஹிமானி அவர்களே வணக்கம், அன்பு அவர்களே வணக்கம்ப்பா, கீதா AD ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதே டைமிங் தான், எந்த டைமிங் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் இதோ. ஸோ ஐ ஹோப் ஒரு நாள் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம ரீகேப் பண்ணலாம் as we go through each question. So first question, why is a leaf boiled in water before testing it with iodine solution? So first, to remove starch, to soften the leaf and kill cells, or to remove chlorophyll, or to stop photosynthesis. So சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இமெயில் ஐடியா மகாலட்சுமி எண்ட் ஆஃப் தி செஷனில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, சரிங்களா? What is the role of cervix and vagina in reproduction அப்படின்னு காளியா மால நாகராஜ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வைசினாவும் சர்விக்ஸும் இட் ஃபார்ம்ஸ் பர்த் கேனல். ஸோ பர்த் கேனல் வழியாக தான் பேபி வந்துட்டு வெளியில் வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் டு சாஃப்டன் த லீஃப் அண்ட் கில் செல்ஸ். ஐ டோன்ட் நோ வை 63 பேர் வந்துட்டு ஸ்டார்ச் வந்துட்டு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அந்த லீஃபை வந்து நம்ம தண்ணியில் போடுறோம். அதுக்கப்புறமா தான் எத்தனாலில், அதாவது ஆல்கஹாலில் போடுறோம். ஆல்கஹாலில் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஆல்கஹாலில் வந்துட்டு வாட்டர் பாத்தில் வைக்கிறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஏன் வந்துட்டு தண்ணியில் வைக்கிறோம், அந்த செல்ஸ் வந்து சாஃப்டன் பண்றதுக்கு அதுக்காக நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த வாட்டர்ல வந்துட்டு நம்ம வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட லீடர் போர்டை வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ லஷிகா ஹர்ஷவர்தன் கருவாப்பிள்ளை பாய்ஸா வேற மாதிரி. ஓகே, செல்வின் சபரீஷ் கிஷோர் மீனாட்சி பாபி தீபங்கர் IAS வாவ் அனிருத், அதுக்கப்புறம் ரஷ்மிகா இருக்கிறாங்க. ரஷ்மிகா வந்தனாவா? ஓகே, சுமிதன் வணக்கம்ப்பா. ஓகே, ஸோ கிளாஸ் 12க்கு இன்னுமே பண்ணலப்பா மர்சி. ஒருத்தவங்க அனுஷ்கா என்னை என்னைக்கு திட்ட போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவங்க கூட ரொம்ப நாளாக கேட்டுருக்குறாங்க ஒரு செஷனு. ஸோ அதான் இன்னும் கொண்டு வரேன். ஆனால் ஆஃப்டர் 10th ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட பொறுத்த வரைக்கும் அதை முடிச்சிட்ட பிறகு நம்ம பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக பாவனா, நான் நிறைய பேர் பார்த்தேன் டயக்ராம் செஷன் கேட்டது கொண்டு வரேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இப்போ இங்கே கேட்குறேன் பாருங்க. ஆல்கஹால் இட் இஸ் யூஸ்ட் இன் த ஸ்டார்ச் டெஸ்ட் ஆக்டிவிட்டி. எதுக்காக? டு கில் த லீஃப், டு ரிமூவ் water, to remove chlorophyll, or to test for starch. எதுக்காக யூஸ் பண்றாங்க? லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. இன்னுமே பண்ணலனா பிகாஸ் 207 பேர் வாட்ச்ல இருக்கீங்க. ரீஜெனரேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ரீஜெனரேஷன் வந்துட்டு இட் இஸ் நாட் அன் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ அது வந்துட்டு நடக்கிறது ஒரு ஆக்சிடென்ட்னால. அதுக்கப்புறம் வர இருங்க. ஸோ குளோரோஃபில் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆல்கஹாலில் வந்துட்டு வைக்கிறோம். ஸோ குளோரோஃபில் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அந்த குளோரோஃபில் வந்துட்டு ஒரு கலர் தானே. ஸோ அந்த கலர் எல்லாமே அந்த ஆல்கஹாலில் வந்துட்டு இறங்கிரும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த லீஃபை வந்துட்டு ஆல்கஹாலில் டிப் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறோம். தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் வந்துட்டு ஸ்பைரோகைரா சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்துட்டு அது ஸ்பிளிட் ஆகிரும். அந்த ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டுமே ஸ்பைரோகைராவாக வந்துட்டு டெவலப் ஆகும். ஓகே, ஸோ ரீஜெனரேஷனில் வந்துட்டு
ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பாடி பார்ட் வந்துட்டு மிஸ் ஆயிடுது ஒரு ஆக்சிடென்ட்ல, அதுலேருந்து வந்துட்டு வளருது. அண்ட் இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் சொல்லணும்னா ஸ்பைரோகைரா வந்து ஜஸ்ட் ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், பிளனேரியாவும் வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் தான். ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதில் வந்துட்டு ஹெட் பாடி டெய்ல் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஆனால் ஸ்பைரோகைரில் அப்படிலாம் கிடையாது டிஃப்ரென்சியேஷன், ஹெட் பாடி டெய்ல் அப்படிலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஸோ காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நம்மளாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு, ஸோ அப்படி பார்த்தா ஸ்பைரோகைரை விட பிளனேரியா வந்து காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ளூ பிளாக் கலர் வந்துட்டு எதுக்கு நம்ம அயோடின் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டால் ஸ்டார்ச் குளுக்கோஸா, ஏன் 17 பேர் குளுக்கோஸ் போட்டு வச்சுருக்கிறீங்க, ஸோ எதுக்காக அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ ஸ்டார்ச், ஸோ ஒரு சொல்யூஷன்லையோ ஒரு விஷயத்தில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அயோடின் சொல்யூஷனை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்துட்டு போட்டிங்கனாலே வந்துட்டு போதும். ஒருவேளை அந்த சொல்யூஷனில் ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா ப்ளூ பிளாக் கலராக வந்துட்டு மாறும், இண்டிகேட்டிங் அந்த சொல்யூஷனில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், which is your 4th question. வேறு எதனா டவுட் இருக்குன்றதா? சில பேர் டவுட் கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஸோ ஃபிலமெண்ட் வந்துட்டு என்னதுப்பா? ஸோ ஃபிலமெண்ட் வந்துட்டு என்னது, ஆந்தரில் வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆந்தர் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த ஃபிலமெண்ட் தான், அதோட டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷோயிங் த நெசசிட்டி ஆஃப் லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் த கவர்டு பார்ட் ஆஃப் த லீஃப் ரிமைன்ஸ் ப்ரௌன். அதாவது அந்த இடத்துல வந்துட்டு கவர் பண்ணதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கறை எதனால நீங்கள் சொல்லுங்கள்? குளோரோஃபில் ஆப்சன்ட்னாலையா, கார்பன் டை ஆக்சைடு இல்லாததுனாலையா, லைட் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால, ஆக்சிஜன் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால, எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அட்வான்டேஜ் ஆஃப் வெஜிடபிள் ப்ரொபகேஷன் என்னது அப்படின்னு வந்து ஹரிணி கேட்குறாங்க. ஸோ ஹரிணி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ப்ரொபகேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி பேரண்ட்டுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதனா வந்துட்டு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் ஆர் சீட்ஸ் ஆர் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், அதாவது நிறைய ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ரிசல்ட் என்னென்னா லைட் வந்துட்டு ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்ம 2 ஆக்டிவிட்டீஸ்லுமே என்ன பண்ணுறோன்னா, அந்த பிளான்ட்டை வந்து டார்க் ரூமில் ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு வச்சுட்றோம். ஸோ டார்க் ரூமில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளான்ட்டோட கலருமே கொஞ்சம் மாறிடுது. பிகாஸ் இந்த பிளான்ட்டில் இருக்க இந்த லீஃபில் அந்த ஸ்டோர் ஆகிற ஸ்டார்ச் எல்லாமே கம்ப்ளீட்டாக யூஸ்ட் அப் ஆயிடுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வந்துட்டு தெரியுதுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு தெரியுது. ஓகே, குளோரோஃபில் ஆப்சென்ட் இல்லை, குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு கேட்டால், இந்த 2 பிளான்ட் நான் என்ன பிளான்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறோம் அதை டார்க் ரூமில் ஒரு 3 டேஸ்க்கு வச்சுடுறோம். 3 டேஸ்க்கு வச்சுட்ட பேருக்கு என்ன பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும், லைட்டே இருக்காது, பிளான்ட்டால் ஃபோட்டோசிந்தசிஸே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், குளோரோஃபில் இருக்கும், வாட்டர் கூட அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஆனால் வந்துட்டு சன்லைட் இல்லாததுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இருக்கிற ஸ்டார்ச்சில் தான் அந்த பிளான்ட் வந்து தன்னோட காலகட்டத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால கலர்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஸ்கலரேஷன் உங்களால் அந்த பிளான்ட்ஸில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? எஸ் 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 ஸோ சிமோன் சார்னு கேட்குறவங்களுக்கு நான் நிறைய 3 செஷன்லையுமே தொடர்ந்து 2-3 நாளாகவும் சொல்லிட்டு இருக்கிறேன். வருவாங்க, கிளாஸஸ் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, கிளாஸஸ் வில் ரெஸ்யூம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், why is a plant kept in darkness for 24 hours before performing photosynthesis activity? ஒரு photosynthesis activity பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்டை ஏன் நம்ம வந்து ஒரு டார்க் ரூமில் 24 ஹவர்ஸுக்கோ 3 டேஸ்க்கோ ஏன் பேசிக்கலாக டார்க் ரூமில் வந்து வைக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ குளோரோஃபில் ரிமூவ் பண்ணுறதுக்கா, இல்லை ஸ்டோர்டு ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கா, இல்லை ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கா, இல்ல டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கா, எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். A very small population of a species faces a great provider suitable genetic explanation அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. காலேஸ்வரன் might be because of variation. ஸோ வேரியேஷன் இல்லாததுனால வந்துட்டு பாப்புலேஷன் சர்வைவ் ஆக முடியாம இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா, டு ரிமூவ் குளோரோஃபில்லா, டு ரிமூவ் ஸ்டோர்டு ஸ்டார்ச். இப்போ தானே நான் ஆன்சர் பண்ணேன் அந்த கொஸ்டின்னு. ஸோ இதை பாரு, நம்ம பிளான்ட்டில் அந்த பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னா சன்லைட்டு வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். ஓகே, குளோரோஃபில் பை டிஃபால்ட்டாக லீஃப்லேயே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிளான்ட்டால் வந்துட்டு சோறு பொங்க வைக்க முடியும், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த பிளான்ட்டை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், ஒரு டார்க் ரூமில் வச்சுறேன், இருட்டறையில் வச்சிடறேன். இருட்டறையில் வச்சுட்டா என்ன ஆகும், குளோரோஃபில் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, தண்ணி கூட இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சன்லைட் இல்லையே. அப்போ என்ன ஆகும், முன்னாடியே சில டைம்லலாம் இந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போது
இமீடியட்டாக அந்த எல்லா குளுக்கோஸையுமே அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்காது. சில அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அந்த ஸ்டார்ச்சை தான் தன்னோட சர்வைவலுக்கு இப்போ இதை டார்க் 24 ஹவர்ஸில் வைக்கும் போது அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ ஏற்கனவே வந்துட்டு வெஞ்ச அந்த ஸ்டார்ச் அதை வச்சு தான் இந்த பிளான்ட் தன்னோட நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். அவ்வளோதான். ஓகே, leaderboard காமிக்கிறேன் because after 5 questions இல்லையா. So Selvan, Bhavin, Sarvagnya, Sanjay, Subhaya, Deku, Rashmika, Darshan, Sajay and Kishore. Next question போறோம், which is your 6th question. Okay, A and R அதாவது assertion and reason. then assertion and reason பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு VQuiz கொண்டு வரேன். so all 5 chaptersல probably tomorrow கொண்டு வரேன். சரியா, assertion and reason பேஸ் பண்ணி மட்டும் ஒரு 50 questions வந்து கொண்டு வரேன் from all chapters. நாளைக்கு வரும் VQuiz. so stay tuned. Okay, so இந்த bell jar activity potassium hydroxide எதுக்கு யூஸ் பண்றோம்? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சிஜன் ரிலீஸ் பண்றதுக்காக, கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்றதுக்காக, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொவைட் பண்றதுக்காக, நாலாவது ஆப்ஷன் வாட்டர் வேப்பர் அப்சார்ப் பண்றதுக்காக. ஸோ எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், what change happens with the flower after pollination? so pollination க்கு அப்புறமா என்ன நடக்கும்? so pollen tube வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா. so pollen grain germinate ஆகும், pollen tube வந்துட்டு ஃபார்ம் ஆகும். pollen tube வழியாக male gamete will go and reach the ovule. அதுக்குள்ள அந்த female gamete கூட fuse ஆகி அதுக்கப்புறமா தான் fertilization வந்துட்டு நடக்குது. so double fertilization நடக்குது இல்லையா. so அதுதான் நடக்கும். so result என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, so it absorbs carbon dioxide ப்ரொவைட் பண்ணாது. KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணோன்னா சுற்றி முற்றி மிச்சம் இருக்க இந்த கார்பன் டை ஆக்சைடை கூட வந்துட்டு சொயிங்க்குன்னு அப்சார்ப் பண்ணிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்துச்சுன்னா சொயிங்க், கார்பன் டை ஆக்சைடை சொயிங்க்குன்னு அப்சார்ப் பண்ணிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், அப்சார்ப் பண்ணிடும். வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் அது. சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின், த லீஃப் கெப்ட் இன்சைட் த பெல் ஜார் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டஸ் நாட் டர்ன் ப்ளூ பிளாக். ஸோ எதனால்? பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் சொன்னேன் சில 8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது லைஃப் ப்ராசஸஸ் சாப்டரில். அது 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் 1 எக்ஸ்பெரிமெண்ட் ஆன பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காம்படிஷனில் ரொம்ப கேட்குற ஒரு கொஸ்டின் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ அந்த பெல் ஜாரில் நம்ம 2 பெல் ஜார் எடுத்தோம். ஸோ ஒரு பிளான்ட் பக்கத்தில் KOH வச்சோம். ஸோ KOH வச்ச அந்த ஒரு பெல் ஜாரில் ப்ளூ பிளாக் கலர் இல்லை. ஏன்? லைட் ஆப்சென்ட் இருந்தனாலையா, குளோரோஃபில் இஸ் டிஸ்ட்ராய்ட்னாலையா, இல்லை கார்பன் டை ஆக்சைடு ஆப்சென்ட்னாலையா, இல்லை வாட்டர் ஆப்சென்ட்னாலையா? எதனால்? 0.41 second. CM Sendal, awesome pa, awesome. Sexual and asexual difference. Prabhakaran, easy peasy. Sexual 2 parents, asexual single parent, sexual more variations, asexual no variations. அப்படி இருந்தாலுமே negligible amount of variation. அதுதான் வந்துட்டு பேசிக்கான டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாமா. ஸோ ஏன் குளோரோஃபில் இஸ் டிஸ்ட்ராய்ட்? Oh my god, NCERT activity session தயவு செஞ்சு those of you எதனா மிஸ்கிளிக் ஆனன்னு தெரியல, ஆனால் ஒருவேளை நீங்கள் செஷன் பார்க்கலாம், தயவு செஞ்சு பாருங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். NCERT activity session வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். Sandra Ma'am NCERT activities 2025-2026 அப்படின்னு போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ ஆர் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஒரு ரீசெண்டாக நேற்று பண்ணது தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு 8 லைஃப் ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிச்சம் 4 வந்துட்டு 1 மார்க்ஸ் ஒரு அங்கங்கே லைட்டாக கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நெக்லெக்ட் கூட பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் 4 நான் சொல்கிற அந்த முக்கியமான 4 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செக் பண்ணி பாருங்க. சரியா. ஸோ லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸோ குட்டியா வந்துட்டு நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சிருக்கோம், இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சிருக்கோம், இங்கே ஒரு பிளான்ட் வைக்கிறோம். ஓகே, ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு பிளான்ட் வைக்கிறோம். இந்த பிளான்ட் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பெட்ரி டிச்சில் என்ன வைக்கிறோம், KOH வந்துட்டு வைக்கிறோம். அப்புறம் ஒரு பெல் ஜார் போட்டு மூடி வச்சிடுறோம். இந்த பிளான்ட் பக்கத்தில் KOH எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெல் ஜார் போட்டு மூடி வச்சிடும். அண்ட் ரெண்டுத்துலையுமே வேஸ்லின் போட்டு நல்லா சீல் பண்ணிடுறோம். இப்போ இந்த KOH என்ன பண்ணோம்னா, இந்த பெட்ரி டிஷ்ல இருக்கிற ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோம்னா சன்லைட்ல வந்துட்டு வச்சிடுறோம். சரியா, சன்லைட்லையுமே வச்சிடுறோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த பெல் ஜார்ல இருக்கிற இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த ஒரு பெல் ஜாருக்குள்ள எதனா மிச்சம் மீதி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு சோயிங்க்குன்னு அப்சார்ப் பண்ணிடும். ஸோ தேர் இஸ் நோ கார்பன் டை ஆக்சைடு இன் திஸ் பிளான்ட் A. ஆனால் இங்கே தான் நம்ம KOH வைக்கலையே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்க தான் செய்யும். அண்ட் சன்லைட்டு இந்த கிளாஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகும். அதனால் பிளான்ட் பியில் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுற முக்கியமான கார்பன் டை ஆக்சைடே இல்லை. ஏன் இல்லை? KOH எல்லாத்தையும் இழுத்து சொரக்கணும் ஜூஸ் மாதிரி இழுத்துருச்சு, அப்சார்ப் பண்ணிருச்சு. ஸோ CO2வே வந்துட்டு இல்லாத காரணத்தினால் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு நடக்காது. அதனால் நீ என்ன தான் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணாலுமே இங்கே ப்ளூ பிளாக் கலராக மாறாது. ஆனால் இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கிறதுனால ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணும்போது ப்ளூ பிளாக் கலராக உனக்கு மாறும். அவ்வளோதான் பெல் ஜார் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், which is your 8th question. ஓகேவா.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு போயிடலாமா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு which control setup is essential in the bell jar experiment to validate the result okay ஓஹோ மதுமிதா சேம் பிஞ்சுப்பா எலக்ட்ரிசிட்டி ஆக்டிவிட்டியா தட் இஸ் நாட் மை டிபார்ட்மெண்ட் பா தருண் ஸோ எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஷிமோன் சார் டிபார்ட்மெண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன் ஹரிணி ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒன்றுமே இல்லை ஹரிணி ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு பிளான்ட் விதவுட் சன்லைட் பிளான்ட் விதவுட் குளோரோஃபில் பிளான்ட் விதவுட் KOH பிளான்ட் விதவுட் வாட்டர் ஸோ எந்த ஆப்ஷன் சொல்லுங்கள் அண்ட் ஹரிணி கவனிங்க ஸ்போர் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது ஸோ ஸ்போர் ஃபார்மேஷனில் வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம பிரெட்லலாம் வந்துட்டு சில ஃபங்கஸ்லாம் நம்ம ஃபார்ம் ஆகுது ரைசோபர்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அந்த ரைசோபர்ஸில் வந்துட்டு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கு பேர் ஸ்பொராஞ்சியா அப்படின்னு வந்து நம்ம ஸ்பொராஞ்சியா 4ன்னு சொல்கிறோம் அந்த ஸ்பொராஞ்சியா 4 என்ன ஆகுதுன்னா அது மெச்சூர் ஆன பேருக்கு அது வந்து சில ஸ்போர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு அட்மாஸ்பியரில் வந்து பறந்து போகும் எங்கேயாச்சும் ஈரப்பதமான ஒரு மாய்ஸ்டான ஒரு இடம் கிடைக்கும் போது அங்கே வந்துட்டு அட்டாச் ஆகி அங்கே ஒரு ஃபங்கையாக வந்துட்டு டெவலப் ஆகும் ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக வந்துட்டு இருக்கும் சரியா ஸோ அதனால் ஈஸியாக அதால் வந்துட்டு ஏரில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக முடியுது அண்ட் மாய்ஸ்டர் ஈரப்பதம் எங்கே இருக்கும் அங்கேயே வந்துட்டு அது அட்டாச் ஆகி ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் இதாகுது ஸோ ஃபங்கை வந்துட்டு ஃபார்ம் ஆகுது ஸோ இப்படி தான் ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஓகே ஸோ ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாமா ஸோ முக்கியமான செட்டப் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா வந்துட்டு ஸோ பிளான்ட் விதவுட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சன்லைட் இல்லை சன்லைட்டு தேவை நம்ம 2 பிளான்ட்டுக்குமே சன்லைட் கொடுக்குறோம் அண்ட் 2 பிளான்ட்லையுமே குளோரோஃபில் இருக்குது அதை நம்ம எதுவுமே டேமேஜ் பண்ணலை அண்ட் 2 பிளான்ட்டுக்குமே தண்ணி கொடுக்குறோம் ஆனால் எது டிஃப்ரென்ஸ் பண்ணுறோன்னா ஒரு பிளான்ட்டுக்கு KOH வைக்கிறோம் இன்னொரு பிளான்ட்டுக்கு KOH வைக்கலை இப்போ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் வந்து தம்சம் பண்ணிடுறேன் அந்த பக்கம் கேமரா பின்னாடி வந்துட்டு அந்த பக்கம் வீட்டில் எல்லாரையுமே இவ்வளோ பேர் தப்பு பண்ணுறீங்க இப்போ தான் நான் சொன்னேன் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஓகே ஸோ செஷன் என்ஜாய் பண்ணுறதா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மேஷ் பண்ணிடுங்கள் ஓகே ஓகே ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது ஃப்ளோயம் பற்றி கேட்குறீங்களா நீங்கள் இல்லை எதை பற்றி கேட்குறீங்க எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்னது அப்படின்னு வந்துட்டு உச்சிஹா வந்துட்டு கேட்குறாங்க ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா டக்குன்னு நம்மளோட பாடியை ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லேருந்துட்டு நம்ம காப்பாற்றணும் அதுக்கு நம்ம பாடி டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுது அந்த ஆக்ஷனை வந்துட்டு சடன் இன்வாலண்டரி ஆக்ஷனை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸே நடக்குது இதுக்குன்னு தனியாக ஒரு ரூட் ஒரு பாத்தே இருக்குது அந்த பாத்வே டு பர்ஃபார்ம் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ ரிசல்ட் என்னன்னு பார்த்தலாமா ஸோ ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் ஆர் யூஸ் இன் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிகாஸ் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அந்த ஜெர்மினேஷன் வந்துட்டு நடக்கும்போது ரெஸ்பிரேஷன் வந்துட்டு நடக்கும் அவ்வளோதான் மேட்டர் ஓகே ஸோ வேறு ஒன்றுமே வந்துட்டு கிடையாது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் விச் இஸ் யோர் 10th கொஸ்டின் ஸோ 10th கொஸ்டின் என்ன சொல்லுது லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி இன் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் டியூ டு த presence of so lime water experiment again அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அந்த லைம் வாட்டர் கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் கார்பனேட்டாக வந்துட்டு மாறுது ஸோ ஏன் வந்துட்டு மாறுது ஸோ ஆக்சிஜனாலியா கார்பன் டை ஆக்சைடுனால மாறுதா நைட்ரஜனால மாறுதா இல்லை வாட்டர் வேப்பர்னால மாறுதா எதனால் மாறுது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து தர்ஷன் வந்துட்டு கேட்குறாங்க ஸோ கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸில் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக்லி ப்ரெக்னென்சி ஆர் சைல்டு பர்த்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் ஸோ அதில் உனக்கு ஃபிசிக்கல் மெத்தட் ஆர் பேரியர் மெத்தட் இருக்குது விச் இஸ் யுவர் காண்டம் ஸோ காண்டம் வந்துட்டு அந்த சீமனை வந்துட்டு ஃபீமேலோட வைஜினாக்குள்ளே போகாமல் அங்கேயே வந்து ஒரு எண்டு கார்டு போடுறோம் ஒரு பேரியர் கொடுத்துரும் அண்ட் தென் யூ ஹேவ் ஓரல் பில்ஸ் ஓரல் பில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அகெயின் அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து நிறைய அந்த சைக்கிள்ஸ் இருக்குது மென்சுரல் சைக்கிளை வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஃபீமேல்ஸாக யூஸ்வலாக ஓரல் பில்ஸ் வந்துட்டு எடுத்துப்பாங்க ஸோ அதை வழியாக ப்ரெக்னென்சி அவங்களால ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஓகே அண்ட் ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த ஓரல் பில்ஸை எடுக்கிறதுனால அது கலைஞ்சிரும் பேசிக்லி ஓகேவா ஸோ தென் யூ ஹேவ் யுவர் காப்பரிட்டி இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் அகேன் ஃபீமேல் பாடியில் இன்சர்ட் பண்ணுவாங்க 3 to 5 years வரைக்கும் கூட அந்த ஃபீமேல் பாடியில் வந்துட்டு அது இருக்கும் அண்ட் அது வந்துட்டு என்ட்ரியோஸ்போமோ வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும் தென் பெர்மனன்ட் மெத்தட்ஸ் வாசிக்டோமி டியூபிக்டோமி ஃபாலோப்பியன் டியூப் கட்டு பேஸ்ட்டு வாசிக்டோமி வந்துட்டு வாஸ் டிஃப்ரென்ஸு கட்டு பேஸ்ட்டு அது வந்து பெர்மனன்ட் மெத்தட் இர்ரிவர்சிபிள் மெத்தட் மற்றதெல்லாம் கூட வந்துட்டு மறுபடியும் பெற்றுக்கணும்னு நினச்சா கூட பெற்றுக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் பெற்றுக்க முடியாது ஸோ ரிசல்ட் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ஸோ லைம் வாட்டர் ஏன் மில்கியாக மாறுது அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடுனால தான் வந்துட்டு மில்கியாக வந்துட்டு மாறுது ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு ஆக்டிவ்
ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ பிச்காரி ஒரு சிரிஞ்ச் வழியாக ஒரு லைம் பாட்டிலில் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் நம்ம வந்துட்டு ப்ளோ பண்ணி அந்த லைம் பாட்டிலில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த பிரெத்தில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இருக்குது. ஸோ லைமோட சீக்கிரமாக மில்கி ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ லீடர் போர்டு காமிக்கிறேன், விச் இஸ் ஆஃப்டர் 10th question லீடர் போர்டு நம்ம பார்க்குறோம். சுபயா, நவீன், செல்வின், ஜெலினா, சஜய், சக்தி, தனிஷ்கா, ஹரி, ரஞ்சித், ஆண்டனியன். ஆசம். ஸோ 11th question போயிடலாம். ஸோ 11th question உங்களோட ஸ்க்ரீனில் இதோ. ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு போயிடலாமா? ஸோ 133 பேர், ஸோ 240 பேர் இருக்கிறீங்க. 240 பேருமே லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன, வாட் வில் ஹேப்பன் இஃப் பாயில்டு சீட்ஸ் ஆர் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்? ஆல்ரெடி ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு வேளை வந்துட்டு அந்த சீட்ஸை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணிட்டோம், அப்படி என்ன ஆகும்? ஸோ ரிவர்ஸ் கேஸில் வந்துட்டு நான் கேட்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற ஜெர்மினேட்டிங் சீட்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ யாரும் கேட்குறாங்க எப்படி வந்துட்டு ஃப்ளோயம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளோயம்னா வந்துட்டு என்னது? அது வந்துட்டு ஒரு கண்டக்டிங் டிஷ்யூ. இந்த ஃப்ளோம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ லீஃப் தான் வந்துட்டு கிச்சன் இல்லையா? ஸோ அங்கே தான் வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஃபுட்டை வந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோயம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போது சைலம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு புல், ஒரு டிரான்ஸ்பிரேஷன் புல், ஒரு கேபிலரி ஆக்ஷன் மூலியமாக இந்த ஒரு ப்ராசஸ் ஈஸியாக நடந்துடாது. இந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஃப்ளோயம் வழியாக ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் நான் அந்த ப்ராசஸை டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா பயங்கரமாக எனர்ஜி தேவைப்படும். அதனால ஃப்ளோயம் டிஷ்யூக்கு சக்ரோஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த ஃப்ளோயம் டிஷ்யூவால் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ சேஞ்ச், இட் இஸ் அப்சர்வ்ட். ஸோ பேசிக்லி வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த ஆக்டிவிட்டியில் அப்படின்னு பார்த்தா, பேசிக்கலி இந்த ரெஸ்பிரேஷன் செக் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த பெரிய சேஞ்சுமே வந்துட்டு இருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு யுவர் 12th question. ஓகே, ஸோ 12th question, in the yeast activity sugar solution it is used as it provides. ஸோ yeast ஆக்டிவிட்டியில் நம்ம வந்துட்டு ஒரு ஜூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜூஸ் ஒரு சுகர் சொல்யூஷனில் வந்துட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்துட்டு போடுறோம். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு என்ன விஷயம் வந்துட்டு நடக்குது? ஸோ இட் இஸ் யூஸ்ட் எதுக்காக? ஆக்சிஜன், ப்ரோட்டீனா, இல்லை எனர்ஜி சோர்ஸா, இல்லை கார்பன் டை ஆக்சைடா, எதுக்காக வந்துட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவிட்டியில் அந்த சுகர் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம்? சுகர் சொல்யூஷன் ஆர் ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் என்சிஆர்டியில் போட்டிருக்கு. ஸோ எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், மென்சுரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு பிடிஜி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பிடிஜி மென்சுரேஷன்னா வந்துட்டு என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஸோ மந்த்லி ஃபீமேல் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா மந்த்லி அவங்க வந்துட்டு ஒரு எக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த எக் வந்துட்டு ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ யூட்ரஸில் எவ்ரி மந்த் அந்த யூட்ரஸில் வந்துட்டு எண்டோமெட்ரியம் லைனிங்னு ஒரு லைனிங் இருக்கும். அதுவுமே வந்துட்டு அந்த ஒரு ப்ரெக்னன்சிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த வேஸ்ட்டாக இருக்கிற இந்த எக்குமே அண்ட் இந்த எண்டோமெட்ரிக் லைனிங்குமே வைஜினா வழியாக பிளட்டாக வெளியில் வரும். அதை தான் மென்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ். ஓகே, சுகர் சொல்யூஷன் ஃபர்மெண்டேஷன் எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாமா, which is your 13th question. ஸோ 13th தானே, which gas is released during anaerobic respiration in yeast? Easy peasy question. ஓகே, ஸோ anaerobic respiration அப்போ என்ன வந்து ரிலீஸ் ஆகுது? Why? Where is the Bell-jar activity? Live processல I think 5.2 5.3 நினைக்கிறேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டி, அது Bell-jar activity லைவ் ப்ராசஸில் ஆக்டிவிட்டியில் இருக்கு பாருங்க. ஒரு கவுத்து போட்ட ஒரு பெல்லு, 2 பிளான்ட்டு, பிங்க் கலர் அந்த ஃப்ளார்க்கு கலர் அடிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அங்கே இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியை செக் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ பிளசண்டானா என்னது அப்படி வந்துட்டு மோகன் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ மோகனா, பிளசண்டானா இட் இஸ் அ டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த பிளசண்டா வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த வந்து என்ன பண்ணும்னா அந்த ஃபீட்டஸுக்குமே அந்த மதருக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்த ஃபீட்டஸ்ல இருந்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸுமே இந்த பிளசண்டாவிலே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்லி இந்த கொஸ்டின் கேன் ஆன்சர் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், which is your 14th question. ஓகே, ஸோ எஸ், what is the most important and which is most important repeated question in board exam அப்படின்னு ஸ்ரீ பியூட்டி வந்து கேட்குறாங்க. வித் ரிகார்ட்ஸ் டு லைஃப் ப்ராசஸஸ் கேட்குறீங்களா? லைஃப் ப்ராசஸில் டபுள் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிட்னி, நெஃப்ரான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் பிரெயின், நர்வ் செல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸில் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட், டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அண்ட் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், அதுக்கப்புறமா கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பொறுத்த வரைக்கும். என்வாயன்மெண்ட்டில்
வந்துட்டு இது எல்லாமே ஸ்கோரிங். ஸோ அதுலேருந்து வந்து உனக்கு ஓசான் லேயரு, எனர்ஜி 10% எனர்ஜி லா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஹெரிடிட்டியில் நான் நெகோஷியபிள் டைஹைப்ரிட் அண்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ். சரியா? ஸோ ரிசல்ட் பார்ப்போமா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு இட் இஸ் என்ஷோர்டு பை சீலிங் தி செட்டப். ஏன்னா நம்ம கார்க்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஆக்டிவிட்டியில். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு பக்கத்தில் வந்துட்டு சீல் பண்ணுறதுக்கு கார்க். இந்த கார்க்னா என்னென்னா அந்த வைன் பாட்டிலாம் நம்ம ஷேக் பண்ணும்போது இந்த F1 பிளேயர்ஸ்லாம் ஷேக் பண்ணும்போது மேலே ஒரு கார்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்க்கை வச்சு நம்ம அந்த சீல் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 15th கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம போகலாம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு நான் டவுட் இருக்கின்றதா? ஓகே, வாட் இஸ் டபுள் சர்க்குலேஷன் அப்படி வந்துட்டு லூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ டபுள் சர்க்குலேஷனாக நம்ம தனியாக ஒரு செஷனே பண்ணியிருக்கிறோம். ஸோ டபுள் சர்க்குலேஷன் பேசிக்லி என்னது, ஹார்ட் வழியாக 2 times வந்து அந்த பிளட் வந்துட்டு போயிட்டு வருது. ஸோ ஒரு டைம் வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் ரெண்டுமே பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஹார்ட் கிட்ட வந்துட்டு 2 times போயிட்டு வருது. ஸோ அதுதான் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கோபால்ட் குளோரைட் பேப்பர் சேஞ்சஸ் கலர் ஃப்ரம் ப்ளூ டு பிங்க் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடா, ஆக்சிஜனா, வாட்டர் வேப்பரா, நைட்ரஜன்னாலையா? ஸோ எதுன்னு வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 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 why is the flow of signals? ஓகே, ஸோ எதனால் அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகேன் வாட்டர் வேப்பர்னால. ஸோ லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ லீடர் போர்டில் சக்தி, ஹரி, சுபையா, ரஞ்சித், இனியன், சஜய், அனந்த், அஜித், பிரஜித், மீனாட்சி அண்ட் பத்ரிநாத். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 16th கொஸ்டினுக்கு வந்துட்டு நான் போகிறேன். 16th கொஸ்டினில் which surface of the leaf shows faster transpiration in this activity? ஸோ எந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டில் வந்துட்டு நிறைய டிரான்ஸ்பிரேஷன் பார்க்கணும். லாஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோம் இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் போட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு பாட்டில் வந்து சும்மா ஒரு குச்சி மட்டும் நட்டு வச்சு, ஸோ அப்பர்லா, லோவரா, லீஃப் மார்ஜினா, வெயின்ஸ், ஸோ அதை குறித்து வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் 2027 பேட்சுக்கா தங்கராஜ் இதை முடிவிட்டோம் இப்போ நம்ம சொல்கிறோம். அண்ட் வாட் ஆர் த ரீப்ரொடக்டிவ் அண்ட் நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ரைசோபர்ஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சாம் வேர்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா வந்துட்டு எது ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது, அது என்னது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம ரீப்ரொடக்டிவ் பார்ட். அண்ட் அந்த பேஸ் ரைசாய்ட்ஸ் ஆர் அந்த ஹைஃபே, ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாமே எது அந்த ஸ்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணலையோ மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அவ்வளோதான். எது அந்த ஸ்போர்ட்ஸை விடுதோ ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பார்ட் மட்டும் ரீப்ரொடக்டிவ் பார்ட். எதெல்லாம் விடாமல் இருக்குதோ, சும்மா வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கோ ஒரு பேஸ் மாதிரி இருக்கோ, அது எல்லாமே நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அவ்வளோதான். ஸோ ஷோ ரிசல்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் யோர் லோவர் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகலாம், விச் இஸ் யோர் 17th கொஸ்டின். ஓகே, ஸோ 17th கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஃபுட் வெப் அண்ட் ஃபுட் செயின். ஃபுட் செயின்னா என்னது, லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம், எந்த ஆர்கானிசம் எதை சாப்பிடுறது அப்படின்னு பார்க்குறது ஃபுட் செயின். இன்டர் கனெக்டட் ஃபுட் செயினை ஃபுட் வெப்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரோலியம் ஜெல்லி இட் இஸ் அப்ளைட் வந்து லீவ் சர்ஃபேஸ். இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பெட்ரோலியம் ஜெல்லினா ஒன்றும் கிடையாது, வேஸ்லின்னு சொல்லுவாங்க, ஆர் பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு வந்துட்டு போடுறோம், டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா, ஸ்டொமேட்டோ பிளாக் பண்ணுறதுக்கா, வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கா, இல்லை வந்துட்டு குளோரோஃபில் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காகவா? ஸோ எதுக்காக வந்துட்டு போடுறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்துட்டு சொல்லுங்கள். சரியா? ஓகே, பார்க்கலாம் யார் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 284 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. 284 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரிசல்ட் என்னது அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டு பிளாக் வந்துட்டு ஸ்டொமேட்டா. ஏன்னா வந்துட்டு ஸ்டொமேட்டா வழியாக தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்குது இல்லையா? ஸோ அது வெளியில் என்வாயன்மெண்ட் கூட கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அது எதுவுமே நடந்துடக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது எதுவுமே அப்படின்றதுனால நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இது பண்ணுறோம். ஏன்னா பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்துட்டு கிளாஸ் ஜாரை போடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் வழியாக ஒருவேளை வாட்டர் வேப்பர் கூட லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வேஸ்லின் மூலியமாக நம்ம சீல் பண்ணுறதுனால வெளியில் அந்த அட்மாஸ்பியரில் இருக்க எந்த காற்றும் உள்ளே போகாது. அதே மாதிரி ஸ்டொமேட்டோவையும் நான் பிளாக் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகலாம், which is your 18th question. ஓகே, ஸோ 18th கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாமா? Assertion and reason பேஸ் பண்ணி கொஸ்டின். A leaf is boiled in alcohol before testing it with iodine solution during the photosynthesis. Alcohol removes chlorophyll from the leaf, allowing the blue-black color of starch to be seen clearly. The reason. ஸோ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பெல்ஜார் ஆக்டிவிட்டி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்ப்பா, ஒரு இப்போ தான் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் கொஞ்சம் பேக் போயிட்டு பாருங்கள். ஓகே ஓகே
what happens if glucose is not reabsorbed in the selective reabsorption அப்படின்னு ரத்திகா வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ரத்திகா, ஸோ செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் என்ன, குளுக்கோஸ் வந்துட்டு அகெயின் நம்மளோட பாடிக்கு வந்து எசென்ஷியல், பிகாஸ் நம்ம குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி தான் ஸோ அதில் இருந்துட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ ஒரு வேளை சில அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு போயிருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ரீஅப்சார்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் வந்துட்டு ஆல்கஹாலில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் அயோடின் சொல்யூஷன் வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, ஏன் அப்படி பண்ணுறோன்னா ஆல்கஹாலில் வந்து டிப் பண்ணுறதுனால இப்போ தான் சொன்னேன் எல்லாம் அந்த குளோரோஃபில் எல்லாமே ஆல்கஹாலில் வந்துட்டு கலந்துரும். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த லீஃப் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடும். அப்புறமா நீ அயோடின் சொல்யூஷனில் அந்த லீஃபை டிப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேசிங் பேப்பரில் நீ வந்து பண்ணி வச்சுருப்பல, க்ரீன் கலர் கூட மேட்ச் பண்ணி வச்சுருப்ப. ஸோ அதை வச்சு எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ப்ளூ பிளாக் கலராக மாறி இருக்கோ ஸோ அதுவுமே க்ரீன் போர்ஷன்ஸ் ஆஃப் தி பார்ட் நீ ட்ரேசிங் பேப்பரில் இருக்கே அதுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் அசர்ஷன் வந்துட்டு கரெக்ட். ரீசன் என்னது, ஸோ ஆல்கஹால் குளோரோஃபில் ரிமூவ் பண்ணுது. ஸோ ப்ளூ பிளாக் கலர் வந்துட்டு ஸ்டார்ச்சில் வந்து நம்ம கிளியராக வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். மூவிங் ஆன் டு யோர் 19th question. சரியா, ஸோ 19th question, the leaf inside a bell jar containing potassium hydroxide does not turn blue black and potassium hydroxide absorbs carbon dioxide present inside the blue jar. ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஹோப் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Why are electric impulses preferred? Because electrical impulses are fast. சரியா, ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்துட்டு ப்ரிஃபர்டாக வந்துட்டு இருக்குது. கெமிக்கல் இம்பல்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வந்துட்டு ஸ்லோவர். நான் நர்வ் செல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா, அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஓவர் வந்துட்டு இந்த கெமிக்கல் சிக்னல்ஸ், அதாவது ஹார்மோனல் கோஆர்டினேஷன் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பயுமே வந்துட்டு நர்வஸ் வந்துட்டு ஃபாஸ்ட். ஆனால் கெமிக்கல்ஸ் அதாவது ஹார்மோனல் கோஆர்டினேஷன் வந்துட்டு ஸ்லோ தான். ஆனால் நர்வஸோட இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சீக்கிரமாகவே ஆகிடும். இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். ஆனால் கெமிக்கல்ஸ் எல்லாம் நடக்கிற அந்த இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஹார்மோனல் கோஆர்டினேஷன், அதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அவங்களோட ஹைட் ஒரு க்ரோத் ஹார்மோன். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பெர்மனெண்ட்டாக அவங்களோட லைஃப் டைம் வரைக்குமே ஒருத்தவங்க ஹைட்டாக இருந்தால் வேறு லெவலில் ஹைட்டாக இருப்பாங்க, குள்ளமாக இருந்தால் வேறு லெவலில் குள்ளமாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். பிகாஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ ஸ்டார்ச் ஆக்டிவிட்டியில் ப்ளூ பிளாக் டர்ன் ஆகாது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். லீடர் போர்டு வந்து காமிக்கிறேன். ஃபைனல் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின் இல்லையா, ஸோ ஃபுல் லீடர் போர்டு வரும். ஹரி, ரஞ்சித், இனியன், பிரஜித், அனந்த், அஜித், பத்ரிநாத், மீனாட்சி, வைபவ், நவீன், சக்தி, ஆசம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்த வீக் குவிஸை ஃபைனலி நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோயா. வேறு 2 வாட்டி வந்துட்டு இந்த வீக் குவிஸை வந்துட்டு தடங்கள் ஆகிடுச்சு. லாஸ்ட் அண்ட் நாட் தி லீஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் இந்த வீக் குவிஸ் பேஸ்ட் ஆன் NCERT finish பண்றோம். NCERT activities. Now germinating seeds are preferred over dry seeds in respiration because they respire more actively. True, false? தெரியல மேம், நீங்களே சொல்லுங்க மேம். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, வேற ஒரு ஃபார்மேட்டில் கேட்டிருக்கேன். ஸோ டக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இஃப் யூ என்ஜாய் த செஷன் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருக்கின்றதா? ஃபார் ஷிமோன் சார், சுமோன் சார் வருவாங்க லாஸ்ட் ஆன்சர் பண்ணி நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். நான் போய் ஸ்பெஷாக சார்க்கே கால் பண்ணி என்ன சார் எங்க இருக்கீங்க நீங்கள் வாங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் பேசிக்கலி சாருக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வருவார். ஓகேவா, ஸோ சாருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஹீ வில் கம் அண்ட் டேக் செஷன்ஸ். ஓகே, ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். ஓகேவா, ஸோ ஃபைனல் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனல் லீடர் போர்டு வந்துட்டு என்ன, Ranjit with 18,345 points and Hari with 18,330 points. இல்லை ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆசம் அண்ட் இனியன் 18,206 points. அகெயின் அவங்களுக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால 3 வின்னர்ஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். லீடர் போர்டில் வந்து எல்லாருக்குமே அகெயின் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாஸ் பண்ணிக்கிறீங்கப்பா ரஞ்சித், ஹரியும் இனியனுமே. ஆசம். அண்ட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ லீடர் போர்டில் வரலனாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க ஆர் இந்த செஷன் வழியாக எதனா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கிவ் இட் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்குமே. அண்ட் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாள்லேயே NCERT ஆக்டிவிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு வாட்டி நேற்று தான் அந்த செஷனை பண்ணோம், அது போய் ஒரு வாட்டி பாருங்கள். நல்ல ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அதில் முக்கியமாக 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உன்னோட வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. அது நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தெரியல, காம்படென்சியில் ரொம்ப கேட்குறேன். அசால்ட்டாக 5 மார்க்ஸ் நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ஆக்டிவிட்டி நல்லா
தெரிஞ்சு வச்சுக்கோ. பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் which is important. அதுக்கப்புறம் மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லைம் வாட்டர் மில்கியாக டர்ன் ஆகுது. அந்த சிரிஞ்சு பிச்காரி ஒரு டயக்ராமே கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேஷன் பேஜில் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு டாபிக் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டி வந்து கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிச்காரியுமே ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல ஃபூ அப்படின்னு ஊதுற மாதிரி ஒரு பிக்சரே இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி மூணாவது இம்பார்ட்டன்ட். அண்ட் நாலாவது லாஸ்ட் ஆக்டிவிட்டி டிரான்ஸ்பிரேஷன் குறித்து ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி, ஸோ 4 ஆக்டிவிட்டிஸுமே இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெல் ஜார் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அந்த 4 ஆக்டிவிட்டிஸுமே வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோவுமே வந்துட்டு பாருங்க. நேற்றுக்கு நம்ம பண்ணோம் NCERT லைஃப் ப்ராசஸஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. எதனா டவுட் ஆஃப் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்லையுமே மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. நவ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதனா டவுட் இருக்கின்றதா? எஸ். ஸோ ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபீட்பேக் மெக்கானிசம் கௌத்து குட்டி ஐ திங்க் அகெயின் செஷன்ஸில் நான் வந்துட்டு நிறையா சொல்லியிருக்கிறேன். பட் ஸ்டில் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்லி நம்மளோட பாடியில் ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் ஹோமியோஸ்டாட்டிசிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் மெக்கானிசமில் உனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஃபீமேல்ஸில் மட்டும் நடக்கும். அண்ட் எல்லா ஃபீமேல்ஸும் நடக்காது. யார் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி கூட இல்லை டெலிவரி பண்ணுறாங்களோ, நான் 8 மணி நேரம் லேபரில் இருந்தேன், 12 hours லேபரில் இருந்தேன், 15 hours லேபரில் இருந்தேன்னு சொல்கிறாங்களே. ஸோ ஆஸ் டைம் ப்ராக்ரஸஸ் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு 5 minutes அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு அந்த ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். சிமிலர்லி இது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு நார்மல் லெவல் பிளட் குளுக்கோஸ் லெவல் பிஃபோர் ஃபாஸ்டிங் 90 இருக்கணும், ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 120 வந்துட்டு இருக்கணும். ஒருவேளை இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நல்ல பிரியாணி அடிச்சு கட்டுறேன், வேறு லெவலில் ஜாங்கிரி மூங்கிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டு என் சுகர் லெவல் வந்துட்டு ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 120 தான் இருக்கும், 240 எகிரிச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா பேன்கிரியாஸுக்கு வந்துட்டு சிக்னல் போகும். பேன்கிரியாஸ் என்ன பண்ணோம்னா இன்சுலினை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் என்ன பண்ணுவோம்னா 240 இருக்கிற என்னோட பிளட் குளுக்கோஸ் லெவலை 120 கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சில நேரத்தில் 120 எக்ஸாக்டாக கொண்டு வந்துடுறான், ஒரு ஏறக்குறைய வந்துட்டு அதுக்கு சிமிலராக கொண்டு வந்துடுவான். ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு வேலை செய்கிறது. ஒரு வேளை நான் வந்துட்டு காலையில் இருந்துட்டு நைட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன், சாப்பிடல தண்ணி குடிக்கல ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா சாப்பிடாமல் இருக்கும்போது என்னோட பிளட் குளுக்கோஸ் லெவலில் என் பாடியில் 90 இருக்கணும். ஆனால் நான் சாப்பிடாமல் இருந்ததுனால ஒன்றுமே சாப்பிடல, கால் இருந்ததுனால மயக்கமே வந்துருச்சு. அதனால என் பிளட் குளுக்கோஸ் லெவல் 90 இருந்துட்டு 30 20 போயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்துட்டு குளுக்கோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன், அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த 20 or 30 இருக்க என்னோட பிளட் குளுக்கோஸ் லெவலில் நார்மல் லெவல் 90 கொண்டு வர உதவி செய்யும். ஸோ இப்படி தான் ரொம்ப ஹையாச்சா இன்சுலின் கம்மி பண்ண வேலை செய்யும், ரொம்ப கம்மியாச்சுன்னா குளுக்கோகான் வேலை செய்யுது. ஸோ மாற்றி மாற்றி வந்துட்டு இந்த ஒரு ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது இல்லையா. ஸோ நம்மளோட பாடியோட சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹோமியோஸ்டாட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சது எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பட்டன் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆன் தட் நோட் திஸ் இஸ் Sandra Ma'am signing off. Bye guys.